எஸ், நேத்து நம்ம அடிஷன் ஃபுல்லாவே பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு டவுட் கிளியரா இருக்கும் அப்படிங்கறத நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு சப்ராக்ஷனுக்குள்ள போக போறோம். ஓகேவா? ஸோ நம்ம அடிஷன்ல என்ன பண்ணோமோ அதே தான் இங்கேயும் என்ன பண்ண போறோம், சப்ராக்ஷன்ல பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் என்ன பண்ண போறோம். ஓகேவா? இப்ப இதுக்கு முன்னாடி அடிஷன் அவுட் ஒரு ரீவைண்ட் மட்டும் என்ன பண்ணிக்கலாம். இப்ப 576 பிளஸ் 90 இப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அடிஷன்ல என்ன பண்ணுவோம், இத 100 மைனஸ் 10 அப்படிங்கறத என்ன பண்ணிப்போம், எழுதிப்போம். அப்ப 576ஐயும் 100ஐயும் ஆட் பண்ணா எனக்கு 676 கிடைக்கும். அப்ப இங்க மைனஸ் 10 நான் ஈஸியா மைனஸ் பண்ணிட்டேன்னா என்னோட ஆன்சர் 666 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம், டைரக்டா நம்ம போட்டுருவோம். இதுக்கு முன்னாடி நம்ம நடத்தின கிளாஸ் சேம் கான்செப்ட் தான் இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான். இப்ப இங்க 576 இருக்கு, இங்க மைனஸ் 90 இருக்கு இல்லையா? சோ இது ரெண்டுல எந்த நம்பர் பெரிய நம்பர் அப்படிங்கறது என்ன பண்ணணும் பார்க்கணும். அப்ப 576 தான் எனக்கு பெரிய நம்பர், அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். ரெண்டாவது 90 எனக்கு பெரிய நம்பர். ஓகேவா? சோ இப்ப இந்த இடத்துல ஒரு வேல்யூவை நான் என்ன பண்ண போறேன், போட போகிறேன் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக. ஓகேவா? சோ 90 நீங்க இருக்கு இல்லையா? சோ அப்ப நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், 100ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? எப்படி எழுதிக்கிறேன், 100ன்னு எழுதிக்கிறேன். இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை விட இங்க என்ன பண்ணணும், எழுதுற நம்பர் பெரிய நம்பராக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப 90க்கும் 10க்கும் டிஃபரன்ஸ் என்னமா, எனக்கு 10. 576க்கும் 100க்கு டிஃபரன்ஸ் என்னது, எனக்கு 476 இல்லையா? சோ இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்னோட ஆன்சர் கிடைச்சிடும் 486 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ நம்ம நார்மலா செய்யறதா இருந்தா எப்படி செய்வோம், 576 ஃபர்ஸ்ட் எழுதுவோம், 90 இப்படி போட்டு இதை மைனஸ் பண்ணுவோம். 6ல 0 போனா எனக்கு 6, இங்க 7ல 9 போகாது, அப்ப பக்கத்துல கடன் வாங்கினா 17, 17ல 9 போனா எனக்கு 8. அப்ப இங்க ஆல்ரெடி உனக்கு கடன் வாங்கினதுனால 5ங்கிறது 4ன்னு வந்துரும். அப்ப 486. சேம் ஆன்சர் தான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, இங்க கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ அகைன் ரிப்பீட் பண்றேன். இப்படி இந்த மாதிரி மைனஸ்ல இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் பெரிய நம்பர் அப்படிங்கறத பார்க்கணும். சோ எனக்கு 576 தான் பெருசு, அதனால இங்க 576 ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன். இங்க 90 இருக்கு, அதை செகண்டா எழுதியிருக்கேன். இங்க எழுதுற நம்பரை விட சென்டர்ல எழுதியிருக்கிற வேல்யூ எனக்கு என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்க வேண்டும். ஓகே? சோ அப்ப அடுத்து ஆட்டோமேட்டிக்கா நான் மைனஸ் பண்ணுவேன். இங்க 10 இருக்குது, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 476, இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்னது ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? சேம் கான்செப்ட் திருப்பி அப்படியே வந்து என்ன பண்றேன், உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின்ல அப்ரோச் பண்றேன். ஓகேவா? ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் பெரிய நம்பரு, 632. அடுத்து 90. ஓகேவா? சோ அப்ப சென்டர்ல போடுற வேல்யூ இதை விட பெரிய நம்பராக இருக்க வேண்டும். ஓகே? அப்ப பெரிய வேல்யூவா இருக்குன்னா என்ன பண்ணணும், இப்ப நான் 100 போடுறேன். ஓகேவா? சார் இந்த இடத்துல 100 தான் போடணுமா இல்ல அதிகமா போடலாமா? எஸ், என்ன வேணாலும் போடலாம். 200 போடலாம், 300 போடலாம், இல்ல 150 போடலாம், 175 போடலாம். உங்களுக்கு மைனஸ் பண்றதுக்கு எது தோதுவாக இருக்குதோ அந்த நம்பரை போடணும். ஓகேவா? சோ இப்ப எனக்கு 90க்கு பக்கத்துல எனக்கு 100 இருக்கிறதுனால எனக்கு கழிச்சு எழுதுறது ஈஸியா இருக்கும். 632ல இருந்து 100 கழிச்சு எழுத சொன்னாலும் நான் டக்குன்னு எழுதிடுவேன் இல்லையா? அந்த பூஜ்ஜியம் நம்ம வந்து இருக்கத்துல லாஸ்ட் யூனிட் பூஜ்ஜியமா இருக்கத்துல அடிஷனா இருந்தாலும் சரி சப்ராக்ட் பண்றதுனாலும் சரி நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்ப எனக்கு இது என்ன கிடைக்கும், 10. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 532. அப்ப ஃபைனலா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு 542. ஓகேவா? சோ நார்மலா நம்ம பண்ணா என்ன பண்ணிருப்போம், 632 90 மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2ல 0 2, இத 13ல 9 கடன் வாங்கினா 4, இது அடிச்சீங்கன்னு பாத்தீங்கன்னா 542 இப்படி தானே கிடைச்சிருக்கும். சோ இதுதான் நம்மளுக்கு சப்ராக்ஷன்ல பண்ண வேண்டியது. ஓகேவா? சோ இப்ப இதே மாதிரி இதை பண்ணுவோமா, 345 இங்க பெருசு 90. இப்ப இந்த இடத்துல நம்ம 200 போட்டுக்கலாமா, 100 வச்சே பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு இது இருக்கும். இப்ப நம்ம அதை விட கொஞ்சம் அதிகமா, அதாவது என்ன வேல்யூ வேணாலும் போடலாம் சொல்றேன், ஆனா இந்த 90 விட அதிகமா இருக்கணும். அப்ப இங்க என்ன இருக்கு, எனக்கு 110 சொல்லி கிடைக்கும். 345ல 200 போனா எனக்கு என்ன கிடைக்கும், 145. இது ரெண்டையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும், 255. சோ நம்ம ஒரிஜினல் மெத்தட்ல போட்டா கரெக்டா வருதான்னு பாப்போமா. 345 90 மைனஸ் பண்றோம், 5ல 0 போனா எனக்கு 5,
14ல 9 போனா எனக்கு என்ன கிடைக்கும் 5. இங்க ஆல்ரெடி ஒரு கடன் வாங்கி தான் 14ன்னு வச்சிருக்கோம். அப்ப 3ங்கிறது என்ன ஆயிரும் எனக்கு 2 255. சேம் ஆன்சர் கிடைக்குதா? ஓகேவா? சோ இதெல்லாம் எப்ப வரும்? உடனே கண்டிப்பா மைண்ட்ல நிக்காது. ஓகேவா? நம்ம பிராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா நிறைய ட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா லேர்ன் பண்ணுவீங்க. இது ட்ரிக்ஸ் கிடையாது, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஓகேவா? சோ இப்ப அடுத்த சம். ஓகேவா? அதே மாதிரிதான் 976 இங்க 90. இப்ப நான் 100ன்னு சொல்லி வச்சுக்கிறேன், இல்ல 300ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். 300ல 90 போனா எனக்கு என்ன கிடைக்கும்? 210. 976ல 300 போனா எனக்கு என்ன கிடைக்கும்? 676. ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 886 அப்படிங்கிறது என்ன பண்ணும் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ நீங்க நார்மலா இப்படி 976ல இருந்து 90 மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? 886 தான் கிடைக்கும். ஓகேவா? சோ புரியுதாமா? சோ அதே மாதிரி இன்னும் ஒரு பிராக்டிஸ் தான். இப்ப அதே மாதிரி சார் அது கொஞ்சம் பெரிய நம்பரா இருந்துச்சு, பக்கத்துல இருந்துச்சு, இது பாருங்க ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கு, இது எப்படி பண்றது? சேம் தான். இங்க 72 இருக்குது, அப்ப இங்க 27 இருக்குது. எனக்கு இது ரெண்டுல 72 தான் பெருசு, ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். சின்ன நம்பர் 27 அதை பண்ணிட்டேன். நம்மளோட ரூல் என்னது? இங்க எழுதியிருக்கிற நம்பரை விட இதுல எழுதியிருக்கிற நம்பர் பெரிய நம்பராக இருக்க வேண்டும். ஓகேவா? சோ அப்ப நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்றேன்? 30ன்னு போடுறேன். அப்ப 30ன்னு போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? 30க்கு 27க்கு டிஃபரன்ஸ் 3, 72க்கு 30க்கு டிஃபரன்ஸ் 42. அப்ப இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 45 தான் உங்களோட ஆன்சர். அப்படிங்கிறது என்ன பண்ணிடலாம்? ஈஸியா சொல்லிடலாம். சார் இல்ல சார் இதுல 30 போடல, நான் வந்து என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இதுல 50 போடுறேன், எனக்கு ஆன்சர் கரெக்டா வருமா? டெஃபினட்டா ஆன்சர் கரெக்டா வரும். 50க்கும் எனக்கு 27க்கு டிஃபரன்ஸ் என்னது? 23 இல்லையா? 72க்கும் 50க்கு டிஃபரன்ஸ் என்ன? 22. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 45. கரெக்டா வந்துச்சா? இல்ல சார் நான் 72 இங்க 27 போடுறேன், இந்த இடத்துல 40 போட்டா எனக்கு கரெக்டா ஆன்சர் வருமா சார்? டெஃபினட்டாக வரும். 40க்கு 27க்கு டிஃபரன்ஸ் என்னது? 13. 72க்கு 40க்கு டிஃபரன்ஸ் என்னது? 32. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 45. அப்ப நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்னேன், ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை விதமா நம்ம செஞ்சாலும் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னதுதான்? சேமாக தான் இருக்கும். அப்படிங்கறத என்ன பண்ணணும்? தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓகே புரியுதாமா? சேம் திங் நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணுவோமா? 82 28. நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு பெரிய நம்பர் 82ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன், 28 ரெண்டாவது இருக்கிறதுனால ரெண்டாவது எழுதியாச்சு. இப்ப நான் இதுல என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 40ன்னு போட போறேன். ஓகேவா? சோ அப்ப 40 போடலாம், 30 போடலாம், 50 போடலாம், 60 போடலாம், 70 போடலாம். அப்ப உங்களுக்கு என்ன கேட்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சார் இந்த இடத்துல நான் 100 போடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வரும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இங்க இருக்கு இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸிட் ஆகக்கூடாது. அதாவது 90 போட முடியாது, அதிகபட்சம் நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 80 போட்டுக்கிடலாம். ஓகே சோ இப்ப 80க்கும் 28க்கும் டிஃபரன்ஸ் என்னமா? எனக்கு 32. 82க்கும் எனக்கு 80க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 2. ஓகே சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 34ன்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? சரி 80க்கும் 28க்கும் டிஃபரன்ஸ் என்னமா? 52. சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 54ன்னு கிடைக்கும். ஓகே சோ இதுல 80 தான் போடணும்னு அவசியம் கிடையாது, 70 போட்டுக்கலாம், 60 போட்டுக்கலாம், 50 போட்டுக்கலாம், 40 போட்டுக்கலாம், 30 போட்டுக்கலாம். ஆனா என்ன போட முடியாது? 20 போட முடியாது. ஓகே நம்மளுக்கு ரூல் என்னது? இங்க என்ன நம்பர் எழுதியிருக்கணுமோ அதை விட பெரிய நம்பராக இருக்கணும். சேம் டைம் நம்ம பார்க்க வேண்டியது இந்த 82க்கு அதிகமான நம்பர் என்ன பண்ணிடக்கூடாது? இங்க எழுதிடக்கூடாது. ஓகேவா? சோ பிராக்டிஸ் பண்ண எவ்வளவு பெரிய சம்மா இருந்தாலும் என்ன பண்ணலாம்? இந்த மெத்தட்ல அப்ரோச் பண்ணலாம். சோ சேம் திங் இங்க என்ன பண்ண போறோம்? 53 35. இங்க நான் 50ன்னு எழுதுறேன், அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னமா? இங்க 15. 53க்கும் 50க்கு டிஃபரன்ஸ் 3. அப்ப ரெண்டையும் கூட்டிங்கன்னு பாத்தீங்கன்னா 18. சரி இந்த மெத்தடு எதுக்கு சார் எனக்கு சொல்லி கொடுக்குறீங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிக்சர் அண்ட் அலிகேஷன் அப்படின்னு சொல்லி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாப்டரே இருக்கு. ஓகேவா? எதை பேஸ் பண்ணி போகும்னு பாத்தீங்கன்னா
இதை பேஸ் பண்ணி தான் போகும். ஸோ அதை ஃபியூச்சர், அதாவது அப்ளிகேஷன் சம் சொன்னோம் இல்லையா, அதுல வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அகைன் 91 19 நான் என்ன பண்ணிக்கிறேன், சின்ன நம்பராகவே வச்சுக்கிறேன். 20 20க்கும் 19க்கும் டிஃபரன்ஸ் என்னது 1. 91க்கும் 20க்கும் டிஃபரன்ஸ் என்னமா எனக்கு 71. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 72. ஸோ சேம் ஆன்சர் 72. ஒன் மோர் சான்ஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ ஆல்ரெடி சொன்னேன் 20 தான் போடணும்னு கிடையாது. அகைன் நான் 50 போட்டுக்கிறேன். இதுக்கும் இதுக்கு டிஃபரன்ஸ் என்னமா எனக்கு 31. இதுக்கும் இதுக்கு டிஃபரன்ஸ் என்னது எனக்கு 41. ரெண்டையும் கூட்டினாலும் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும், 72 தான் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சேம் திங். ஓகேவா, ஸோ இதை நீங்களே வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு ஆன்சரை போட்டு வெரிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். பாஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், ஆன்சர் செக் பண்ணிடலாமாமா? போட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ அகைன் 121, இங்க என்ன இருக்கு 94. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன், என்னோட ரூல் வந்து இந்த 94 விட அதிகமா இருக்கணும், அதே மாதிரி 121 விட அதிகமா பேரக்கூடாது இல்லையா? ஸோ அப்போ நான் எனக்கு தெரிஞ்ச 100ன்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. இதுக்கும் இதுக்கு டிஃபரன்ஸ் 6, இதுக்கும் இதுக்கு டிஃபரன்ஸ் 21. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 27. எழுதிடலாமா டக்குனுட்டு 27 அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே, ஸோ அகைன் அதே மாதிரி அடுத்த சம் 262 177. அப்ப எனக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை 200ன்னு வச்சுக்கிறேன். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னமா எனக்கு 23. இதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் 62. ரெண்டையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 85. ஸோ அப்ப என்னோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 85 தான் எனக்கு என்னது ரைட் ஹேண்ட் ஆன்சர். ஸோ அப்ப இதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் என்னது 618. இங்க 564. பெரிய நம்பர் 618 தான், சின்ன நம்பர் 564 தான். நான் காமனா டிஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 600ன்னு வச்சுக்கிறேன். அப்ப 600ன்னு வச்ச இங்க என்ன இருக்கும் 36ன்னு இருக்கும். இதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் என்னது 18. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்னமா கிடைக்கும் 30 40 48 54ன்னு சொல்லி கிடைக்கும். ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन 54. சார் இதுல 600 தான் வைக்கணுமா? கிடையாது, 570 வைக்கலாம், 580 வைக்கலாம், 600 வைக்கலாம், 610 கூட என்ன பண்ணிக்கலாம் வைத்துக் கொள்ளலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் 545 386. ஸோ அப்ப நான் என்ன வச்சுக்கிறேன் 400ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்ப எனக்கு டிஃபரன்ஸ் என்ன இருக்கும், இதுக்கு இருக்கும் 14. இதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் எனக்கு 145. ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் 159 அப்படிங்கிறது என்ன பண்ணோம் எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ கிளியரா? இப்ப அடுத்த ஒரு ஸ்லைட்ல பார்ப்பேன், ஒண்ணு வித்தியாசமாக இருக்கும். என்ன சார் வித்தியாசம்? நல்லா பாருங்க. இந்த ஸ்லைட்ல இல்லையா, அடுத்த ஸ்லைடு. ஓகே, ஸோ இங்க பாருங்க, இந்த சைட்ல எப்பவுமே நம்ம என்ன பண்ணிருப்போம் 576 197 பெரிய நம்பர் 576 இருக்கும். ஆனா இந்த மூணாவது சம்ல பாருங்களேன், இங்க என்னமா இருக்குது, இங்க என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் சின்ன நம்பரு, ரெண்டாவது தான் எனக்கு என்ன இருக்கு பெரிய நம்பராக இருக்குது. ஓகே, ஸோ அப்ப எனக்கு இப்ப என்கிட்ட 100 ரூபா தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு 150 ரூபா செலவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 50 ரூபா எனக்கு என்னது நட்டம். நட்டம்னா மைனஸ். ஓகே, அப்ப எனக்கு இங்க சின்ன நம்பர்ல இருந்து மிகப்பெரிய நம்பரை கழிக்கத்துல டெஃபினட்டா எனக்கு ஆன்சர் மைனஸ்ல தான் வரும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கான்சியஸா நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்மளோட ரூல் என்ன, இது ரெண்டுல எது பெருசோ அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ரெண்டாவது சின்ன நம்பர் 345. அப்ப ரெண்டுக்கும் காமனா உள்ளதா நான் 400 எடுத்துக்கிறேன். அப்ப நான் 345க்கும் 400க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது எனக்கு 55. அதே மாதிரி 596க்கும் எனக்கு 400க்கு டிஃபரன்ஸ் என்னது 196. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்னமா கிடைக்கும் 251ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்ப ஆன்சர் எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா -251. ஓகே, ஸோ சேம் கான்செப்ட் தான், இங்க 400 தான் போடணும்னு கிடையாது. வாட் எவர் நம்பர் யூ வாண்ட் யூ கேன் டேக். ஓகே, ஸோ 400 கிடையாது, 410 420 430 நம்மளோட அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஸ்கில் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற நம்ம என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். எப்பவுமே ஒரு நம்பரை ஹோல் நம்பர், அதாவது ஒரு 50 100 150 200ன்னு எழுதத்துல அது டிவிஷனா இருக்கனாலும் சரி, மல்டிபிகேஷனா இருக்கிறதுனாலும் சரி, அடிஷனா இருக்கிறதுனாலும் சரி, சப்ராக்ஷன் பண்ணதுனாலும் நம்மளுக்கு என்ன இருக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க என்ன பண்ண போறோம் 576. ஓகே, பெரிய நம்பரு.
197 சின்ன நம்பரு, ரெண்டாவது எழுதியாச்சு. அப்ப 197 விட எனக்கு பெருசா இருக்கணும், அதனால 200 போட்டுக்கிறேன். அப்ப 576 விட சின்ன நம்பரா இருக்கணும், எழுதியாச்சு. ஸோ அப்ப எனக்கு என்ன இருக்கு, இங்க 3ன்னு இருக்கு, இங்க 376ன்னு இருக்கும். அப்ப ஆன்சர் எனக்கு என்னது, 379. ஓகே, ஸோ வந்துச்சா. ஸோ அதே மாதிரி சேம் திங் இதுக்கு பண்ணிடுவோமாமா. 632, 293, 300ன்னு வச்சுக்கிறேன், 7. இது ரெண்டையும் மைனஸ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 332. ஆட் பண்ணீங்கன்னா 339 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா கிடைக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆன்சர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இங்க 976 இருக்கு, இங்க 398. ஸோ அப்போ 976 தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், 398 செகண்ட் எழுதணும். 398 விட பெரிய நம்பரா எழுதணும். 400 எழுதலாம், 500 எழுதலாம், 600 எழுதலாம், 700 எழுதலாம், 800 எழுதலாம், 900 கூட எழுதலாம். ஆனா என்ன எழுத முடியாது, 1000 எழுத முடியாது. ஏன்னா இங்க 976க்கு கீழே உள்ள நம்பர் தான் என்ன பண்ணணும், நம்ம எழுத வேண்டும். ஸோ அப்ப எனக்கு மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 2. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது, எனக்கு 576. அப்ப ஆட் பண்ணா சரி, எஸ் கரெக்ட் தான், 576. ஸோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், 578ன்னு சொல்லி என்ன பண்ணிடும், கிடைத்து விடும். ஓகே, ஸோ இப்ப உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க், அதாவது நான் அப்ளை பண்ணதை உங்களால பண்ண முடியுதா அப்படிங்கறத என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா பண்ணுங்க பாப்போம். இது எல்லாத்தையுமே பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் மட்டும் எழுதுங்க பார்க்கலாம். ஸோ எழுதிட்டீங்களாமா. இங்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 99 அப்படிங்கிறது என்ன பண்ணிருக்கோம், ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரு, 196. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரு, ஸோ 207ங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு ஒன் நாட் 9 அப்படிங்கிறது என்னது, கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ அகைன் நான் ஒரு தடவை ரீகால் மட்டும் பண்ணிடுறேன். அடிஷன் சப்ட்ராக்ஷன் இப்படிதான். ஓகே, அடிஷனை மட்டும் ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாமா. இதே நம்பரை மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நாம வச்சுக்கலாம். 643 மைனஸ் 544 சொல்லியிருக்கு. ஓகேவா, ஸோ இது பெரிய நம்பரா இருக்கிறதுனால நீங்க இதை இப்ப 600 மைனஸ் 56ன்னு எடுத்து எழுதுனீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இதுக்கு அடுத்து இப்படி பெரிய நம்பரா வரத்துல என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட்டை மட்டும் ஆட் பண்ணணும். 4 3 7, 4 அடுத்து 10th டிஜிட் 4 4 கூட்டினீங்கன்னா 8. இங்க அடுத்து 100 டிஜிட் 6ஐயும் 5ஐயும் கூட்டினீங்கன்னா 11. இப்படி என்ன பண்ணிருக்கலாம், நாம எழுதியிருக்கலாம். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிஷன்ல இன்னொரு தடவையும் நான் என்ன பண்ணி கொடுத்தேன், சொல்லி கொடுத்தேன். ஓகேவா, என்ன சொல்லி கொடுத்தேன், ஸோ 100 டிஜிட் 600ன்னு எழுதிக்கலாம். அடுத்து இதை இந்த 643 எப்படி எழுதிக்கலாம், 640 எழுதிக்கலாம். இந்த 544 எப்படி எழுதிக்கலாம், 544ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ அப்ப இப்ப நான் ஹோல் நம்பரை மட்டும், அதாவது இந்த 0 எனக்கு ஈஸியா ஆட் பண்ற மாதிரி உள்ளதை எழுத போறேன். ஸோ 600 500 பார்த்தோன்னு சொல்லிடலாம் 1100, 40 40 80ன்னு சொல்லிடலாம். 4 பிளஸ் 3 எனக்கு என்ன கிடைக்கும், 7. அப்ப 80ஐயும் 7ஐயும் கூட்டினீங்கன்னா 87, 1100 கூட்டினீங்கன்னா 1197 நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா எழுதிக்கிடலாம். ஓகே, சேம் திங் தான், இதே மாதிரி தான் என்ன பண்ண முடியும், இந்த இதை ஆட் இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட் மெத்தட்ஸ் வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப இன்னொரு சம்ம எழுதலாமா, இந்த சம்ம எழுதத்துல என்ன பண்ணிக்கணும், 576 பிளஸ் 197 இருக்குன்னு வைங்களேன். இதை நம்ம என்ன பண்ணிடலாம், டக்குன்னு 200 மைனஸ் 3ன்னு எழுதிக்கலாம். அப்ப இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 776. அதுல இருந்து என்ன பண்ணணும், மைனஸ் 3 பண்ணணும். அப்ப 773
அப்படிங்கிறது என்ன பண்ணிடும் உங்களுக்கு கிடைத்து விடும். கரெக்டா பண்ணிருக்கலாமா? எஸ், கரெக்ட் தான். புரியுதா? புரியுதா? நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல சம்முக்கு ஏத்தாப்புல நம்ம இதை என்ன பண்ணிக்கணும், டிசைனை மாத்திக்கிடணும். ஸோ சேம் திங் தான். 632 பிளஸ் 293 இருக்குன்னு வைங்க. அது எப்படி எழுதிக்கிறேன், 300 மைனஸ் 7ன்னு எழுதிக்கிறேன். அப்ப இது ரெண்டே ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 932 மைனஸ் 7 இருக்கு. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், 925 அப்படிங்கிறது என்னது, என்னோட ஆன்சர்ஸ். ஓகே, சேம் திங். இப்ப இங்க ஒரு நம்பர் எழுதுறேன்னு வைங்க, 676 பிளஸ் 398 400 மைனஸ் 2ன்னு சொல்லி எழுதிக்கிறேன். அப்புறம் எனக்கு இப்ப என்ன கிடைக்கும், 1376 மைனஸ் 2 1374 அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கோம், எனக்கு ஆன்சர் கிடைத்து விடும். புரியுதா? ஸோ அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் இவ்வளவுதாமா மெத்தடே நம்மளுக்கு. அது நம்மளுக்கு பெரிய நம்பரா இருந்தா எப்படி பண்ணணும், சின்ன நம்பரா இருந்தா எப்படி பண்ணணும், இது எல்லாத்தையுமே நம்ம உட்கார்ந்து எழுதி எழுதி என்ன பண்ணக்கூடாது, கண்டுபிடிக்க கூடாது. மைண்ட் கால்குலேஷன் தான் போடணும். மைண்ட் கால்குலேஷன் நமக்கு ஸ்பீடா வர்றதுக்கு நம்மளுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஓகேவா? இந்த சம்மெல்லாம் நானே தான் எழுதுனேன். இங்க என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்து சப்ராக்ஷன் உள்ளதை அடிஷனா மாத்தி எழுதியிருக்கேன். இந்த சம்மெல்லாம் எங்க சார் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது. இருக்கிற நம்பரே நம்மளே அதை சப்ராக்ஷன் அடிஷனா மல்டிப்ளை பண்ணியிருக்கிறது கரெக்டா பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும், செக் பண்ணியிருக்க வேண்டும். ஓகே, ஸோ நம்மளுக்கு இன்னும் மல்டிபிகேஷன் அண்ட் டிவிஷன் இருக்கு. அது ஒரு வீடியோவா பண்ணிட்டு அடுத்து எல்லா அடிஷன் மாதிரி வந்துச்சுன்னா எப்படி பண்ணணும், சப்ராக்ஷன் மாதிரி வந்துச்சுன்னா எப்படி பண்ணணும்ங்கிறத உங்களுக்கு சொல்லி ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணி காமிப்பேன். தென் மெமரி பேஸ்ல கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது, எக்ஸாம்ல நம்மளுக்கு எப்படி வரும், இது எல்லாமே உங்களுக்கு இப்ப நான் எழுதிருக்கிறது இப்படிதான் எக்ஸாம்ஸ்ல இருக்குமானா கிடையாது. உங்களுக்கு அடிஷனை இப்படிதான் பண்ணணும், சப்ராக்ஷனை இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஐ ஹோப் இந்த கிளாஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா புரியும் அப்படிங்கறத நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல மல்டிபிகேஷன் கிளாஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.